பொங்கல் தொகுப்பு திட்டத்தில் ஊழல் செய்த அமைச்சர் காந்தி உடனடியாக பதவி விலக வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகளில் கொள்ளையடிக்கும் அமைச்சர் காந்தி இனியும் கைத்தறித்துறை அமைச்சராக நீடிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்ல இருக்கும் திமுகவின் ஊழல் அமைச்சர்களில் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் பங்கேற்கும் மாபெரும் போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், போராட்டத்திற்கான தேதி மற்ற அமைப்புகளுடன் ஆலோசனைக்கு பிறகு அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவசியமானது தமிழ்நாட்டிலே இன்றைய காலகட்டத்திலே மற்ற மாநிலங்களில் நடப்பது போன்று நீங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வேயை உடனடியாக அமைச்சரவையை கூட்டி இதை சர்வே செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பியுங்கள். ஒரு மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி பிறகு வேறு என்னென்ன அடுத்த கட்டத்தில் என்ன செய்யலாம் என்று சட்டமன்றத்திலே விவாதம் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் அவர்களை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்கின்றோம். ஒரு ஆழமான முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். சொன்னது போன்ற அது செய்யவில்லை என்றால் நாங்கள் முதல் கட்டமாக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடைபெறும். பிறகு அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அதை செய்யவில்லை என்றால், தொடர்ந்து அதை செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் பல வகை போராட்டங்கள் நடத்த தயங்க மாட்டோம். பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் எதிரானவன் என்றும், தனது கோட்பாட்டின்படி தனித்து மட்டுமே நிற்பேன் என்றும் தெரிவித்தார். மேலும் பெரியார் தனக்கு தேவையில்லை என்றும், தன்னை பின்பற்றுபவர்கள் பெரியார் தான் வேண்டுமென்றால் தன்னை விட்டு விலகிச் செல்லலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். உலகமே ஏற்றுக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்க? நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். திருச்சி விமான நிலையத்தில் 494 கிராம் எடையுள்ள 42,81,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏஷியா விமானம் மூலம் திருச்சி வந்த பயணிகளிடம் வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஒரு ஆண் பயணியின் மீது சந்தேகம் எழுந்ததால் அவரை முழு உடல் பரிசோதனையும் செய்தனர். அப்போது அவர் அணிந்திருந்த ஜீன்ஸ் பேண்டில் 494 கிராம் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து 42,81,498 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தங்க கடத்தலில் ஈடுபட்டவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை சரவணம்பட்டி அருகே உள்ள மகளிர் விடுதியில் காவலாளியை தாக்கிவிட்டு மர்ம நபர் ஒருவர் விடுதிக்குள் நுழைய முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சரவணம்பட்டியில் உள்ள மகளிர் விடுதியில் தங்கியிருக்கும் பெண்கள் இருவர் விடுதிக்கு நடந்து சென்றனர். அப்போது அவர்களை 45 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் பின்தொடர்ந்து வந்தார். பின்னர் காவலாளியை தாக்கிவிட்டு விடுதிக்குள் நுழைய அவர் முயன்றார். இந்நிலையில் விடுதி உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததும் அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை கோடம்பாக்கம் அருகே அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பள்ளியை சூறையாடியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. கோடம்பாக்கத்தில் பதிப்பகச் செம்மல் கணபதி மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டதாக 2 ஆசிரியர்கள் மீது புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் இருவரும் வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தலைமை ஆசிரியரும் மாற்றம் செய்யப்பட்டார். தலைமை ஆசிரியர் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பள்ளியை சூறையாடியதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. தமிழக கிரிக்கெட் வீராங்கனை கமலினுக்கு ஊக்கத்தொகையாக 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவரது பெற்றோரிடம் முதலமைச்சர் வழங்கினார். மலேசியாவில் நடைபெற்ற ஜூனியர் மகளிருக்கான T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகளில் இந்திய அணி கோப்பையை வென்றது. இதற்கு துணை புரிந்த தமிழ்நாட்டு வீராங்கனை கமலினுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தலைமைச் செயலகத்தில் அவரது பெற்றோரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். புதுடெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை காணொலி காட்சி மூலம் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். புதுடெல்லி புஷ்ப் விகாரில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13,020 சதுர அடியில் 4 தளங்களுடன் எம்ஜிஆர் அம்மா மாளிகை கட்டப்பட்டுள்ளது. இதனை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் வடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருந்தார். இது குறித்து திராவிட கழகத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் வடலூர் காவல் நிலையத்தில் கடந்த மாதம் 8ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கு தொடர்பாக வரும் வெள்ளிக்கிழமை வடலூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என நீலாங்கரையில் அமைந்திருக்கும் சீமான் வீட்டுக்கு காவல்துறையினர் நேரில் சென்று சம்மன் வழங்கினர். மதுரை மாநகரில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் பகுதியான திடீர் நகர் சந்தன மாரியம்மன் கோயில் அருகே வசித்து வந்த ராமசுப்பிரமணி என்பவர் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு பயணிகளை அனுப்பி வைக்கும் முகவராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த அவரை மர்ம நபர்கள் சிலர் பயங்கர ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக தமிழக தொல்லியல் துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் இறைச்சி சாப்பிடுவதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து இந்த அமைப்புகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டன. இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சூழலில் திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என அறிவிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக தொல்லியல் துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. மேலும் நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் பட்டியலிட அறிவுறுத்திய நீதிமன்றம் வழக்கை 3 வார காலத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்தது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றார். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக சந்திரகுமார் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் பங்கு பெற்றனர். இந்திய நாட்டின் இறையாண்மையையும் சந்திரகுமார் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும்
நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூசத்தை முன்னிட்டு பாத யாத்திரை பக்தர்கள் வசதிக்காக இன்று முதல் 3 நாட்களுக்கு கட்டணமில்லாமல் அரசு நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக அங்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் வசதிக்காக பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் சண்முக நதியில் இருந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு அரசு நகர பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுகின்றன. கடும் எதிர்ப்பு கிளம்பியதைத் தொடர்ந்து மதுரை தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் தட்டு காணிக்கையை அர்ச்சகர்கள் எடுக்கக்கூடாது என்ற உத்தரவை அறநிலையத்துறை அதிகாரிகள் திரும்ப பெற்றனர். மதுரை மாநகர் நேதாஜி சாலை தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டு ஊதியம் வழங்கப்படுவதால் ஆரம்ப காலத்திலிருந்து பக்தர்கள் அளிக்கும் தட்டு காணிக்கைகள் கோயில் கணக்கில் வரவு வைக்கப்படும் வழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி பக்தர்கள் அவர்களாகவே விரும்பி அர்ச்சகர்கள் தட்டில் போடும் காணிக்கையை கோயில் உண்டியலில் செலுத்துமாறு அறநிலையத்துறை உத்தரவிட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் கோயில் செயல் அலுவலரால் அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் 14 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. 1800 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் 14 ஆண்டுகளுக்கு பின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்தன. தொடர்ந்து 6ஆம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு நடத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெற்று பக்தி பெருக்குடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையை அடுத்த காரப்பாக்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. காரப்பாக்கம் அம்பேத்கர் நகர் வைத்திலிங்கம் தெருவில் 7 குடிசை வீடுகள் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு நேரிட்டது. இங்கு வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கி இருந்ததாகவும் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துரைப்பாக்கம் தீயணைப்பு துறையினர் தீயை போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமான நிலையில் தீ விபத்து குறித்து கண்ணகி நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.